when you meditate on the law of the Lord, you will be blessed forever. நீங்க கர்த்தரின் என்ன சொல்றது, கர்த்தரின் வார்த்தையில தியானிக்கும் போது நீங்க எக்காலத்திற்கும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். சோ அது என்னன்னு பார்க்கலாம். சங்கீதம் 119 1-3 வரைக்கும். Psalm 119 verses 1-3. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Blessed are the undefiled in the way, who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimonies, who seek him with the whole heart. They also do no iniquity, they walk in his ways. தமிழ்ல வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஆமேன். சோ கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் நடக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்களா? அவங்க வெறும் பாக்கியவான்களா மட்டும் இல்ல, அவங்க அநியாயம் செய்யாதபடிக்கு அவருடைய வழியில நடக்கிறார்களா? நம்மளுக்கு எது சரி எது தவறுனே தெரியாதுங்க. ஆக்சுவலி சொல்ல போனா நிறைய நேரத்துல நம்ம மாம்சத்துல எடுக்கிற முடிவுகள், நம்ம மாம்சத்துல செய்யற சிந்தனைகள் எல்லாமே நிறைய நேரத்துல அநியாய வழியா கொண்டு போகும், இல்ல அழிவுக்கு நேரா கொண்டு போகும், இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம இந்த தப்பு பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிடலான்ற காரியம்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றது நேரிடும். பட் தேவனோட வழியில நடக்கும்போது நம்ம வெறும் பாக்கியவான்களா மட்டும் இல்லாம அநியாயம் செய்யாதவர்களா கூட இருக்கிறோங்க. அப்போ இது ஒரு டபுள் போர்ஷனான பிளெஸிங் தானே. வேதத்தின் பிரகாரம், கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது மட்டும் இல்ல, அவரோட சாட்சிகள், கர்த்தருடைய ஒரு சாட்சிகள், அவரோட கமாண்ட்மெண்ட்ஸ், அவரோட லாஸ், அவரோட என்ன சொல்றது, அவர் சொல்ற ஒரு வார்த்தைகளை முழு இருதயத்தோடு நாடுகிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்களா? சோ இன்றைக்கு நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு? தேவனை முழு இருதயத்தோட நாடுதா, இல்ல நம்மளோட சுய சிந்தனைகளை, நம்மளோட இந்த உலகத்தின் இச்சைகளை, நம்மளோட பிரச்சனைகளை நாடிக்கொண்டிருக்கா? அப்படி இருந்ததுன்னா நம்ம பாக்கியவான்களா இருக்க முடியாதுங்க. வேதத்தின் பிரகாரம் நடக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. அந்த பாக்கியவான்கள் தவறு செய்யாதபடிக்கு அந்த வேதம் அவங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கும். அநியாயம் செய்யாதபடிக்கு, நியாயத்தின் பிரகாரம் நடக்கிறபடிக்கு அந்த வேதம் நம்மளுக்கு போதித்து கொண்டே இருக்கும். இந்த வேதம் வேற எதுவுமே இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை. இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். அப்ப கர்த்தர் நம்மளோட பிரத்யட்சமா அவர் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுறத நம்ம எந்த இடத்துலயும் ஒதுக்காம, அலட்சியப்படுத்தாம, அவர் பேசுறத நம்ம கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடக்கும் போது நம்ம பாக்கியவான்களா இருக்கும்.